Hi friends, welcome to On Style Cooking. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஒமான்ல மக்கா ஹைப்பர் மார்க்கெட் கண்டக்ட் பண்ண குக்கிங் காம்படிஷன் பத்தி ஷார்ட்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை பத்தின ஃபுல் டீடைல்டு வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நான் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த ஒரு ரெசிபி வீடியோ. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒமான்ல மக்கா ஹைப்பர் மார்க்கெட் வந்து இயர்லி வந்து இந்த மாதிரி குக்கிங் காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது எனக்கு லாஸ்ட் இயர் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. லாஸ்ட் இயர் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மெகா கான்டெஸ்ட் தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த டைம் 10 இடத்துல வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. 10 பிளேஸில், அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே அப்படின்னு 5 வீக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி ஓவராலாக அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு மட்டும் ஃபைனல்ஸும் வந்து இந்த டிசம்பர் 6ல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு கான்டெஸ்ட் தான் சொல்லணும் ஒமானை பொறுத்த மட்டும். ஸோ இதில் வந்து 10 பிளேஸில் நான் வந்து அமீரத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அது வந்து 3rd பிளேஸ் நினைக்கிறேன். ஸோ 3ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே அமீரத்தில் நடந்துச்சு. ஸோ அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம மஸ்கட்டை பொறுத்த மட்டும் அல்கொயர், ஜீப்பு இந்த மாதிரி ஏரியாலலாம் நடந்துச்சு. அதெல்லாம் மெயின் சிட்டிங்கிறப்ப பயங்கர க்ரௌடடாகவும் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அமீரத்தும் நியர் தான், சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால் நான் வந்து அமீரத் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து ரெசிபி எல்லாமே வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி போயாச்சு. அங்கே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம நம்பர்லாம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஐடி கார்டு, அதுக்கப்புறம் கேப்பு, அதுக்கப்புறம் ஆப்ரான் எல்லாமே கொடுத்தாங்க. இங்கே வந்து நம்ம நிறைய இடத்துல ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நம்ம நிறைய இடத்துக்கு போயிருப்போம். ஆனால் இங்கே மக்காவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கண்டக்ட் பண்ணுறது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த மட்டும் நல்லா சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ போனதுமே வந்து கொஞ்ச நேரம் நல்லா எல்லாருமே வந்து வர ஆரம்பித்தாங்க. பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜூஸஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் எல்லாம் ஆகி எல்லாருக்குமே அந்த ஆப்ரான் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட டிஷ்ஷஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடம் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் படி நம்ம எல்லா டிஷ்ஷஸையும் வந்து அந்தந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து 3 விதமான காம்படிஷன் நடந்தது. ஒன்று ஸ்டார்டர், அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ், டெசர்ட், 3 இது நடந்தது. நான் வந்து 3லையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸ்டார்டர், டெசர்ட், மெயின் கோர்ஸ் 3மே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். 3 பார்ட்டிசிபேட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. அந்த 3க்கும் நம்ம எவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் டைம் ஆகும், அதெல்லாம் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது பெரிய விஷயந்தான். ஸோ நான் இப்போ நம்பர் வந்து எனக்கு வந்து 4 கொடுத்துருந்தாங்க. அப்போது ஸ்டார்டர்லேயும் என்னோட நம்பர் 4 இருக்கும், மெயின் கோர்ஸ்லேயும் 4 இருக்கும், டெசர்ட்லேயும் என்னோட நம்பர் வந்து 4 இருக்கும். ஸோ நான் அந்த இடத்துல என்னோட டிஷ்ஷஸ்லாம் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்டரில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் சிக்கன் சொல்லிட்டு சமோசா ஷீட்லாம் வச்சு ரோல் பண்ணி சிக்கன்லாம் அது ஒரு ஃப்ரை பண்ணி த்ரெட் சிக்கன்னு பண்ணியிருந்தேன். கூடவே வந்து சாஃப்ரான் வச்சு ஒரு சாஸும் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்டார்டருக்கு. அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. மெயின் கோர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணது நம்ம கேரளா ஸ்டைலில் சட்டிச்சோறு. அதை நான் ஒரு டைம் ஃபலாஜில் வச்சு சாப்பிட்டேன். ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி சூப்பராக வந்து பண்ணியிருந்தேன். அதுவும் சீ ஃபுட் சட்டிச்சோறு. இதில் வந்து நம்ம தேங்காய்பால் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் வச்சு கொண்டாட்டம், ஸ்குவிட் வச்சு தோரன் பொரியல், அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஃபிஷ் நெத்திலி கருவாடு இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு சம்மந்தி, அதுக்கப்புறம் நண்டு வச்சு மசாலா, டுனா ஃபிஷ் வச்சு ஊறுகாய், அப்பளம், ஃபிஷ் ஃப்ரை, இந்த மாதிரி ஃபுல் காம்போவாக இருக்கும். சட்டிச்சோறுனாலே நம்மளுக்கு அதானே. ஸோ இதெல்லாமே மட்டா ரைஸில் வச்சு நான் வந்து ஃபுல்லாக அந்த சட்டிச்சோறு காம்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எல்லாமே இப்போ நம்ம சட்டிச்சோறுனா நம்ம வந்து வெஜிடபிளில் பொரியல் இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ நான் அதே வந்து சீ ஃபுட்டில் பொரியல் மசாலா அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறம் டெசர்ட்டில் வந்து பிரெட் பூட்டிங் பண்ணியிருந்தேன். இதில் பிரெட் பூட்டிங்கில் எனக்கே வந்து சில மிஸ்டேக் வந்து இந்த டைம் நான் வந்து லேர்ன் பண்ணேன். சில மிஸ்டேக்ஸ் வந்து விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு டாட் மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து என்னோடய புட்டிங் வந்து மேலே ஒரு சாக்லேட் சாஸ் வந்து ரெடி பண்ணி அந்த சாஸ் வந்து அப்படியே புல்மியப் கேக் மாதிரி நம்ம புல் பண்ணி இழுக்கிறப்ப அந்த சாஸ் அப்படியே அந்த பிரெட் புட்டிங்கில் அப்படியே கவர் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான கான்செப்டில் வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அந்த பிரெட் புட்டிங்கை வந்து நான் என்ன பண்ணேன்னா ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவாக வந்து அதில் தெரிஞ்சுச்சு. ஓவராலாக வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கே வெரைட்டிஸுமே நம்ம காம்படிஷனுமே சொல்லவே வேண்டாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு. ஒவ்வொரு வருஷமும் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப அவங்கவுங்க எல்லாருமே அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்றால இனோவேஷனாகவும் க்ரியேட்டிவாகவும் நிறைய டிஷ்ஷஸ்லாம் கொண்டு வராங்க. மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் தான் இருந்துச்சு.
வெஜ்லேயுமே சில பேர் கொண்டாந்துருந்தாங்க, வெஜ்ஜுமே இருந்துச்சு. ஸோ நம்ம நான்வெஜ் தான் வின் ஆகும், வெஜ் தான் வின் ஆகும் இல்லை. ஸோ வெஜ்ஜுமே நிறைய டிஷ்ஷஸ் வந்து நிறைய இடத்துல வின் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுமே நம்மளுக்கு வந்து செஃப் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க, எல்லாம் கரெக்டான பிளேஸில் இருக்கா, ஸ்டார்டரில் இருக்கா, மெயின் கோர்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது யாரும் மாற்றி வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரோட ஃபுட்டையுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஒரு செஃப் வந்து ஸ்டார்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு செஃப் மெயின் கோர்ஸ். ஸோ எல்லா டிஷ்ஷையுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஃபுட்லேருந்து இன்னொரு ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுறப்ப வாட்டர் வந்து ஜிப் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணுவாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு ஃபுட் நம்ம இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 வெரைட்டி வந்து மெயின் கோர்ஸில் வச்சுருந்தேன். ஸோ அந்த 9 வெரைட்டிஸுமே ஃபுல்லாக நம்ம எந்த அளவுக்கு ஆர்டர் பண்ணி எஃபர்ட் போட்டோமோ அந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனால் நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த ரெசிபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செஃப் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் சைடு போனாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரொம்ப பயமாகவும் அந்த மாதிரி இல்லை, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட வந்திருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு அவங்களோட பேசிட்டு ஜாலியாக அப்படியே டைம் போச்சு. நம்மளோட ஃபுல் எஃபோர்ட்டையும் நம்ம பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வரது கடவுள் கையில் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த புல் பண்ணி எடுக்கிறப்ப அது வந்து நான் ப்ரெட் வந்து புட்டிங் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சதுனால ஹார்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது ஃபஸ்ட்டு இழுக்கிறப்ப அவங்களுக்கு வரலை. அதுக்கப்புறம் டேஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துச்சு. எனக்கு என்ன ஒரு பெரிய ஹாப்பினஸ் அப்படின்னா, நம்ம மக்கா ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட அந்த ஒரு 90 மினிட்ஸ்க்குரிய வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அல்லமீரத்தில் நடந்த காம்படிஷனில் உள்ள அந்த 90 செகண்ட்ஸ் வீடியோவில் என்னோட ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ், டெசர்ட் 3மே வந்துருந்துச்சு. அதில் அந்த டெசர்ட் அப்படியே புல் பண்ணி இழுக்கிறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த 3மே நம்மளோட ரெசிபி அந்த இடத்துல வந்திருக்குங்கப்ப ஏதோ சம்திங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்ததும் அவங்க வந்து சில ரெசிபிஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து அவங்களோட மக்கா ஹைப்பர் மார்க்கெட்டோட டீம் எல்லாருமே, அவங்களோட ஹெட் எல்லாருமே வந்து அவங்க எந்தெந்த டிஷ்லாம் ஃபைனலைஸ் பண்ணாங்களோ அதை வந்து அகெயின் இவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் ரெசிபியாக ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து ஸ்டார்டரில், டெசர்ட்டில், மெயின் கோர்ஸில் எல்லாத்துக்குமே வந்து வின்னர்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. Goes to number 9, Maria Ajmal. கடவுளோட அருளால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ண சட்டிச்சோறு, அதாவது மெயின் கோர்ஸ்க்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து கிடச்சிது. செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10-in-1 ஃபுட் ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்கு நம்மளுக்கு இந்த கிஃப்ட் கிடச்சிதுனாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியலங்கிற வருத்தம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த வருத்தம் எனக்குமே இருந்துச்சு. இன்னுமே நம்மளை வந்து நிறையா அப்டேட் பண்ணுங்கிறத இந்த இதில் தான் நான் வந்து லேர்ன் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.